திருப்பாவை பாடல் 21. ஆண்டாள் இயற்றியது. ஆயர்குலத் தலைவனான கண்ணனை துயில் எழுப்புவதற்காக ஆண்டாள் பாடியது. ஏற்ற கலங்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியும் மாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது, பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனான கண்ணனே, நீ துயிலெழுவாயாக. வேதங்களால் போற்றப்படுபவனே, பலசாலியே, வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, எழுவாயாக. உன்னை எதிர்த்த அரசர்கள் வலிமை இழந்து உன் வீட்டு வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை வணங்குவதற்கு காத்திருக்கின்றோம். கண்ணனுக்கு பயந்த மன்னர்கள் பயத்தால் அவனை வணங்க காத்திருந்தார்கள். இவ்வாறு இறைவனை வணங்குவதில் ஒரு பயனும் இல்லை. ஆனால் அவனது திருவடியே தஞ்சமென்று அன்பால் ஆயர்குல பெண்கள் வந்தார்கள். இந்த ஆத்மார்த்த பக்தியையே இறைவன் விரும்புகிறான் என ஆண்டாள் கூறுகிறாள். நன்றி, வணக்கம்.